நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஜேயோட ஆக்ஷன் 5 ப்ரோ தாங்க. இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் அட்வென்ச்சர் காம்போவில் வந்துடுதுங்க. ஒரு ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா, ஒரு பேட்ரி கேஸ், 2 லாக்கிங் ஸ்க்ரூ, 2 கேமரா மவுண்ட்ஸ், அப்புறம் ஒரு சி டைப் கேபிள் ஒன்று, அப்புறம் ஒன்று அதிசிவ் பேஸ் கர்வ்டு ஸ்லைட்லி கர்வ்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அட்வென்ச்சர் காம்போவில் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்டிங் பேக் அமேசானில் 1300 சம்திங்கில் அவைலபிளாக இருக்குங்க. ஓகேங்க, இன்றைக்கி ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா பற்றின ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்துடலாங்களா? இது வந்து கேமராவோட ப்ரொடெக்டிவ் கேஸுங்க. இப்படி தாங்க ப்ரொடெக்டிவ் கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணணும். இதாங்க அந்த லாக்கு. ப்ரொடெக்டிவ் கேஸ்லேருந்து கேமரா வெளியில் எடுக்கிறக்குரிய லாக் இது தாங்க. ஓகே, கேமராவில் வந்து இப்போது நம்ம வந்து பேட்ரி போட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பேட்ரி போடுறதுக்கு முன்னாடி இந்த பேட்ரி கேஸில் இருக்கிற பேட்ரியோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் க்ரீனில் இருக்குது. க்ரீனில் இருந்தால் பேட்ரி எல்லாமே ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தங்க. ஆரஞ்சில் இருந்தால் ஆவரேஜாக இருக்குதுன்னு அர்த்தம். ரெட்டில் எரிஞ்சுதுன்னா பேட்ரி வந்து டெட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஓகே, இந்த பேட்ரி கேஸில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், 2 SD கார்டு இங்கே உள்ளே வச்சுக்கலாங்க. தெரியுதுங்களா? 32 GB ஒன்று வச்சுருக்கேன், நான் 64 GB ஒன்று வச்சுருக்கேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம SD கார்டு மறந்துட்டோம் போயிட்டோன்றதுக்கு இதில் வச்சுருக்கலாம். ஓகேங்க, பேட்ரி போட்டு பார்த்துடலாங்களா? ஆக்சுவலாக இந்த கேமராலேயே இன்டர்னல் ஸ்டோரேஜாக 47 GB கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக போடுறதுக்குரிய SD கார்டு ஸ்லாட் இதோ இருக்குதுங்க, இந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா. இது ஆக்சுவலாக 20 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்குமே வாட்டர் ப்ரூஃப். இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா லாக் ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. சப்போஸ் ஒழுங்காக நம்ம லாக் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர் தெரியக்கூடாது எந்த ஏரியாலையும் எட்ஜஸ்லேயுமே. அப்போ தான் வந்து நல்லா கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரெட் கலரில் எந்த ஒரு இடமும் தெரியலன்னா நல்லா கவர் பண்ணிக்கிறதா அர்த்தம். இந்த பக்கம் வந்து சி டைப் கேபிள் போடுறதுக்குரிய ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் பட்டன், இது வந்து நம்ம ரெக்கார்டிங் பட்டன். இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதில் வந்து 1/1.3 ஆல் நியூ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூயல் டச் ஸ்க்ரீனுங்க. வாங்க ஆன் பண்ணி பார்த்துலாங்களா? ஓகே, ஆன் ஆயிடுச்சிங்களா? இந்த இடத்துல வந்து ரன்னிங் ஹவர்ஸ் 2 hours 49 minutes காமிக்குதுங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் நான் மெமரி கார்டு எதுவும் போடலை இப்போதைக்கு. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே ரெக்கார்ட் பண்ணோம்னா 2 hours 49 minutes வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலான்ற டைமிங் காமிக்குதுங்க. பேட்ரி இந்த கார்னர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு காமிக்கும். 95% இருக்குதுங்க. இந்த பட்டன் தான் ப்ளேபேக் பட்டனுங்க. என்னென்ன எடுத்துருக்குது போயிருக்குதுன்றது ப்ளேபேக் பட்டன் வருங்க. அதுக்கப்புறம் இது வந்து வீடியோ மோட் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணுமா இல்லை வீடியோஸ் எடுக்கணுமா, சூப்பர் நைட் விஷன், இது வந்து நைட்டில் லோ குவாலிட்டியில் அப்போ எடுக்கிறதுக்காக, லோ லைட்டிங்கில் எடுக்கிறதுக்காக சூப்பர் நைட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் ட்ராக்கிங், சப்ஜெக்டை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனும். ஸ்லோ மோஷன் இருக்குது, அப்புறம் டைம் லேப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கார்னரில் இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே 180p இருக்கிறது வந்து தந்திங்கன்னா ரெசல்யூஷன் எல்லாமே வந்துடுங்க. 180pயில் 30 அந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் ரேட்ஸ் மாற்றிக்கலாம். நான் 30ல் வச்சுருக்கேன். இப்போது 180p 30ல் இருக்குது. 2.7K ரெசல்யூஷன், 4K ரெசல்யூஷன், 4Kயில் 4:3ல் 120 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த 1.0x இருக்குல்ல, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல பண்ணா ப்ரோ ஆக்ஷன் 5 ப்ரோவுடைய ப்ரோ ஃபியூச்சர்ஸ் என்னென்னன்றது இதில் காமிச்சிடுங்க. எக்ஸ்போஷர், கலர், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒயிட் பேலன்ஸு, ஸ்டெபிலைசேஷன், இது எல்லாமே காமிச்சிடும். மைக் சிம்பிள் செக் பண்ணிங்கன்னா சேனல், ஸ்டீரியோ, நாய்ஸ் ரிடக்ஷன், இது எல்லாமே காமிச்சிடுங்க. இதெல்லாம் வந்து ப்ரோ ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க DJI ஆக்ஷன் 5 ப்ரோவுடைய ஸ்பெக்ஸ். இவ்வளோ தாங்க இதில் இருக்குது ஃபியூச்சர்ஸ். இதுக்கப்புறம் ஹாரிசான் ஸ்டெடி அந்த மாதிரி நிறைய உள்ள வாய்ஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி நிறைய இருக்குது. வாய்ஸ்லேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
ரெக்கார்ட் பண்ணு, இல்லை ஆஃப் பண்ணு, கேப்சர் பண்ணு, அந்த மாதிரின்றது நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் மூலியமாகவே சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம். சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து போர்ட்ரேட்டில் எடுக்கணும்னா நம்ம கேமராவை இப்படி திருப்பிட்டோம்னா எல்லாமே போர்ட்ரேட்டில் மாறிவிடுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணலாங்களா? பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க. DJI Action 5 Pro. தேங்க்யூ.